விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு. அஷ்டமத்தில் கேது, 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி. அப்போ என்ன அர்த்தம்? 7.5 சனி விலகிடுச்சுன்னு அர்த்தம். மகர ராசிக்காரர்களுக்கு யார் அதிபதி? சனிதான் அதிபதி. ஸோ நீங்களும் உடற்பயிற்சி செய்வது முக்கிய கடமை. அதே சமயம் விரயங்கள், விரயஸ்தானாதிபதி, விரயம் ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதனால் வேலைக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதுடன் தைரியம் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யார்? ராகு. அதனால் தப்பாக வார்த்தைகள் மட்டும் கொடுக்கக்கூடாது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வித்தைகள் காட்டக்கூடாது. தூங்கணும், நல்லா பிபியை ஷூட்டப் ஆகக்கூடாது, பதட்டமே வச்சுக்கக்கூடாது. வண்டி வாகனத்தில் இள வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வித்தைகள் காட்டினார்கள் என்றால் தவறும் சங்கடமும் கஷ்டமும் ஏற்பட்டுவிடும். குடும்பத்திற்கே கஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால் ஐயா அதில் மட்டும் பார்த்துக்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபகாரியங்கள் டக்குன்னு நடக்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மகரத்தின் பொறுப்பு. குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறப்போறக்கூடிய குரு என்பதும் பதவி உங்கள் ராசியை பார்ப்பதனால் மிக மிக கவனமாக இருப்பதும் சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலும் லவ்வரிலும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், காதல் அமைப்பு யாராக இருந்தாலும் பத்திரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதும், அவர்களை உங்கள் தோளில் தாங்கிக் கொள்வதும், தகராறு செய்யாமல் இருப்பதும் பார்த்துக்கொள்வதும் மகரத்துக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். திருமண தடைகள் நீங்கும். மகரம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாம் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். யோக பலங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வேறு என்ன வேணும்? இதோட சனியே விலகிடுச்சு. 27ஆம் ஆண்டு வரைக்கும் சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். அவரே ரைட்லாம் வந்துட்டார். வேறு யார் வேணும்? சும்மா அங்கே போய் கும்பிடுறது. இங்கே போய் விநாயகரை பிடிச்சிக்கோங்க. காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை சொல்ல கேட்க அனுகூலமாக இருக்கும்.